கருவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அப்படின்னு சொல்லிட்டு அகவல்லியே அதை சொல்லிட்டு வருவார். அந்த கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை என்று செம்மை திரையால் சித்துரு ஒளியை அம்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, பொன்மை திரையால் மெய்ப்பதி ஒளியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, வெண்மை திரையால் மெய்ப்பதி ஒளியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. கலப்பு திரை 7 நிறங்களையும் உட்கொண்டதாக இருக்கும். எப்பொழுதும் முக்கிய நிறங்கள் 3. அந்த முக்கிய 3 நிறங்களை கொண்டுத்தான் மற்ற நிறங்களையே தோற்றுவிக்க முடியும். ஆனால் அந்த 3 நிறங்களை இயற்கையானது, அதை தோற்றுவிக்க முடியாது. அப்படிப்பட்டது அந்த பச்சை திரை, அந்த செம்மை திரை, சிவப்பு திரை அப்படின்னு சொல்லுவார். அடுத்து நீலத்திரை, அதுதான் கருப்பும் நீளமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அத்தனையும் அழுத்தமாக இருக்கக்கூடிய, அதி அழுத்தமாக இருக்கக்கூடியது அந்த கலப்பு திரையாக இருக்கும். அந்த கலப்பு திரை நீங்கினால் அடுத்து நேர ஜோதியை தான் நம்ம பார்க்குறோம். அது பூசண நாளில் இந்த 6 திரைகளை நீக்குவதற்கு ராகாதிகளை நீங்கள் ராகாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஐயும் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாக்கா அந்த மொத்தம் 9 திரைகளை வள்ளலார் சொல்லுவார். 7 திரைகளை தான் திரையிட்டு காண்பிச்சார். மற்ற 2 திரைகளும் ஒரே திரையில கீழவும் மேலவுமாக இருக்கும். இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் வள்ளலாருக்கு இறைவன் உணர்த்தினார். அதனால் வடலூர் பெருவழியிலும் நம் தீப தன்னுடைய அறநிலையத்திலேயும் இந்த ஜோதி தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றோம்.